என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மியுடைய நார்சோ சீரீஸில் ப்ரீவியஸாக ரியல்மி நார்சோ 20 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 20 சீரிஸில் 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. முதல் ஃபோன் வந்து ரியல்மி நார்சோ 20, ரெண்டாவது ஃபோன் வந்து ரியல்மி நார்சோ 20A, மூணாவது ஃபோன் வந்து ரியல்மி நார்சோ 20 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 ஃபோனுமே சூப்பராக ஹிட் ஆச்சு. இப்போ வந்து ரியல்மி தரப்பில் வந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. என்னன்னா, நாங்கள் வந்து ரியல்மி நார்சோ 30 சீரிஸும் லான்ச் பண்ணுறோம்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு. அந்த ரியல்மி நார்சோ 30 சீரிஸில் ரெண்டு ஃபோன் வரப்போகுது. முதல் ஃபோன் வந்து இந்த ரியல்மி நார்சோ 30 Pro, இந்த ஃபோன் தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். ரெண்டாவது ஃபோன் வந்து ரியல்மி நார்சோ 30A, இந்த ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரியல்மி நார்சோ 30 Pro இந்த மொபைல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இன்னும் சில நாட்களில் வந்து 30A அன்பாக்சிங் வரும். ஸோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டு போய் கௌதம் சேனல் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரியல்மி நார்சோ 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேலே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் போட்டிருக்காங்க. இது எல்லா ரியல்மி பாக்ஸ்லையும் போடுறது தான். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா மாடல் போட்டிருக்காங்க, நார்சோ 30 Pro போட்டிருக்காங்க. 5G ஃபோன் வேறு இந்த ஃபோனு. ஸோ உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நார்சோன்னு பெருசாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்க ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வந்து மொபைலில் சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் சைட்லேயும் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 65 வாட்க்கான ஒரு ரியல்மி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்பீடாகவே சார்ஜ் ஏறிடும். நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்கன்னா 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 வந்து ஸ்பீடாக ஏறிடும். அதில் கூட ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து டைப் C கேபிள். மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த ரியல்மி நார்சோ 30 Pro இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரியல்மி நார்சோ 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தவரைக்கும் முன்னாடி வந்து பிளெயினாகவே இருக்குது. அவ்வளோ ஒன்றும் டிசைன்லாம் கொடுக்கல, சிம்பிளாக பிளெயினாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. கீழே வந்து ரியல்மி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து கேமராஸ் இருக்குது. கேமரா வந்து 4 கேமராஸ் இருக்குது. குவாட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் பார்க்கும்போது ரெக்டாங்கிள் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. லக்ஸரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. இந்த ரியல்மி நார்சோ 30 Pro மொபைலோட டிசைன் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ரியல்மி நார்சோ 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வால்யூம் அப் அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சிம் 1 வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் 2ல் 4G தான் போட முடியும். அப்புறம் மெமரி கார்டு வந்து 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டாப் சைடில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்க போகுது. பாட்டமில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் C போர்ட் இருக்கு. பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. இதான் இந்த ரியல்மி நார்சோ 30 Pro மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ரியல்மி நார்சோ 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து MediaTek Dimensity 800U கொடுத்துருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் உங்களுக்கு வந்து ரியல்மி X7 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேமிங்க்கு எடிட்டிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து PUBG ஃப்ரீ ஃபயர்னு நீங்கள் பெரிய விளையாண்டாலும் லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அப்புறமா இந்த மொபைலோட GPU வந்து மேலே G57 MC3ங்கிற அந்த ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. கேமிங்க்கு நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து கேமராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இதான் இந்த ரியல்மி நார்சோ 30 Pro மொபைலோட ப்ராசஸர். இப்போ நம்ம இந்த ரியல்மி நார்சோ 30 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 6GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 14,000 rupees வருது. ரொம்ப சீப்னே சொல்லலாம். ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 17,000 rupees வருது. ரொம்ப சீப்னே சொல்லலாம். 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட் கொடுத்தும் உங்களுக்கு வந்து 14,000 rupees வருது. ஸோ ரொம்ப சீப்னே சொல்லலாம். வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த Realme Narzo 30 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம், ஆவரேஜாக இருக்க போது. ஏன்னா வந்து AMOLED கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் LCD தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தான், ஸோ ஓகேன்னு சொல்லலாம், நல்லாவே இருக்க போகுது. அப்புறமா இந்த மொபைலோட ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டு ரிஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருங்க, ஸோ ஓகேன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்மூத்திங் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஸ்க்ரோலிங் ஃபீச்சர் நல்லாவே இருக்க போகுது. அப்புறமா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். சேஃப்டிக்காக கார்னர் கிளாஸ் 3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாம கூட ஃபோன் கீழே போடக்கூட ஸ்க்ராட்ச் ஆக நொறுங்க வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த Realme Narzo 30 Pro மொபைலோட டிஸ்பிளே. இப்போ நம்ம இந்த Realme Narzo 30 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4880 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அரௌண்டாக 5000 கொடுத்தா நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் நடுவில் கொடுத்துருக்காங்க, பட் ஓகேன்னு சொல்லலாம். அப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 ஸ்பீடே ஏறிடும். அந்த ஒரு பெரிய சார்ஜை கொடுத்துருக்காங்க, நல்லாவே சூப்பராகவே இருக்க போகுது. இதான் இந்த Realme Narzo 30 Pro மொபைலோட பேட்டரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த Realme Narzo 30 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 4 கேமரா இருக்குது. குவாட் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பட் இந்த 2 மெகாபிக்சலுக்கு பதிலாக 5 மெகாபிக்சல் கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஓகேனே சொல்லலாம், நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. பலனமாக HDR ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரியரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme Narzo 30 Pro மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து சிங்கிள் கேமரா பஞ்சுவல் கேமரா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரீலும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்க போகுது. இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 4 கலர் வர போகுது. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து சில்வர் கலரு. நமக்கு வந்து ஒயிட் கலரு ஏப்போ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 189 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்க போது, ஆவரேஜாக இருக்க போது, ஏன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பழக ஓகேவாக இருக்கும். இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android version 11 கொடுத்துருக்காங்க. வித் Realme UI 2.0 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போது, ஸ்மூத்தாக இருக்கும். மொபைலில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். முதல் சிம் 5G போட்டுக்கலாம், ரெண்டாவது சிம் வந்து 4G தான் போட முடியும். அப்புறமா மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க வரோம். சென்சார்ஸ் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், டைக்ரோமீட்டர், லைட் சென்சார், பேரோமீட்டர், அந்த மாதிரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு, NFC ரேடியோ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா வர February 26 லான்ச் ஆக போகுது, 2021 லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme Narzo 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Realme Narzo 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சினா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.